இதோ ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார். நம்மை விசாரிக்கும்படி நம் தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆகார் என்ற பெண் பாலை நிலத்திலே அலைந்து திரிந்தாள். அலைந்து திரிந்த அவள் மனதிலே எத்தனை போராட்டங்களோடு அலைந்திருப்பாள். வேதம் சொல்கிறது, தன் மகன் பாலை நிலத்தில் தன் கண் முன்பாகவே சாகும் நிலையில் கிடப்பதை பார்த்து அவள் அழுது புலம்புகிறாள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்க்கும் அந்த சூழ்நிலையிலே பிரச்சனைகள் சூழ்ந்த உங்கள் குடும்பம், என்ன செய்வது? என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை, எங்கும் திகில், எங்கும் வெறுமை, உதவி செய்வார் இல்லாமல் நான் கலங்கி தவிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். ஆகாரை போல் அலைந்து திரிகிற நிலையில் வந்திருக்கிற மகளே, எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லையே, கஷ்டங்கள் சூழ்ந்திருக்கிறது, கடன் பாரங்கள் என்னை வருத்துகிறது, இக்கட்டுகளும் இடைஞ்சல்களும் அவமானங்களும் சூழ்ந்த நிலையில் நான் அவதிப்படுகிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? தனியாய் நிற்கிறேனே, தனியாய் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேனே, என் குடும்பம், என் உறவுகள், இவைகளெல்லாம் இருந்தும் நான் தன்னந்தனியாய் நிற்கிறேனே, அங்கலாய்ப்பின் மத்தியில் யார் எனக்கு இருக்கிறார் என்று நீங்கள் புலம்பும் அந்த சப்தம் எங்கும் சுற்றித் திரிந்து உங்களிடத்திலேயே வருகிறதே. யார் இருக்கிறார் எனக்கு? யார் இருக்கிறார்? ஆனால் அப்படிப்பட்ட அந்த பாலை நிலத்தில் யார் இருக்கிறார் என்று புலம்பி தவித்து அலைந்து திரிந்த ஆகாரை நோக்கி ஒரு சப்தம் வந்தது. ஆகார், ஏன் அழுகிறாய்? ஆகார், நீ எதற்காக அழுகிறாய்? ஆகார், நீ யாருக்காக அழுது கொண்டிருக்கிறாய்? அழுகிற மகளே, மகனே, யாருக்காக, எதற்காக, எந்த சூழ்நிலையில் நீ அழுது கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்தில் ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். முழங்கால் படியிடுங்க. உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை ஒப்புக்கொடு மகளே, உன் வேதனை நிறைந்த வாழ்க்கையை ஒப்புக்கொடு. யாருமே உனக்கு உதவி செய்ய இல்லையே என்று நினைத்து உனக்குள்ளாய் நீ அழுது புலம்புகிறாய் அல்லவா? அந்த சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, எங்கள் மீது மனமிறங்கி எங்கள் மீது உம்முடைய தயவை நீர் காட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து இந்த பல்லவியை பாடுவோம். கண்களை மூடி ஒப்புக் கொடு. ஆண்டவர் நோக்கி இதயத்தை உயர்த்து. இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரக்கம் வையும் ஐயா என்று ஒப்புக்கொடு.
நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். கடந்து வந்த ஆண்டவரே, வேதனை நிறைந்த என் வாழ்க்கையை பாரும் இயேசுவே. வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல இயேசப்பா, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசப்பா, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, ஒப்பு கொடுங்கம்மா. கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நான் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா வேதனைகளையும் நான் நம்பி இந்த உலகத்திலே ஏமாந்து போன எல்லா சூழ்நிலைகளையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, நான் நம்பிய மனிதர்கள், நம்பிய உறவுகள், நம்பிய சொந்த பந்தங்கள், இவர்களால் நான் அனுபவித்த எல்லா ஏமாற்றங்களையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, தாவீதின் மகனே, என்னுடைய ஏமாற்றம் நிறைந்த என்னுடைய வாழ்க்கையிலே வாரும் இயேசுவே, என் ஏமாற்றங்களிலிருந்து என்னை விடுவித்தருளும் இயேசுவே. சொந்த பந்தங்கள் எனக்கு தந்த ஏமாற்றம் இயேசுவே, நினைத்து நினைத்து அழுகின்றேனே. சொந்த பந்தம் எனக்கு தந்த ஏமாற்றம் நினைத்து நினைத்து நொந்து அழுகின்றேனே. மறக்க முடியல, என்னால மறக்க முடியல, மறக்க முடியல, என்னால மறக்க முடியல. காப்பாற்றுமே இயேசுவே, காப்பாற்றுமே, காப்பாற்றுமே இயேசுவே, காப்பாற்றுமே. நான் நடந்து வந்த பாதைகள், ஆண்டவரே, இதோ தனிமையில் வாடுகிற இந்த மகளை, தனிமையிலே வாடுகிற இந்த மகனை, மனவியாகுலத்தில் வேதனையிலே ஏமாற்றங்களை எல்லாம் சந்தித்து வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் மீது தயவாய் நீர் மனம் இறங்குவீராக. முட்கள் வேலிகள், இயேசுவே, 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 இயேசுவே. நடந்து வந்த பாதைகள் என் மேல இறக்க வைங்கப்பா. முட்கள் வேலிகள், ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்க பலன், உங்க ஆற்றல், உங்க திறமை, நீங்க நம்பி இருந்த எத்தனை காரியங்கள் உங்களை கைவிட்டதோ, என் மகனே மகளே, நீ நம்பினவர்கள் உன்னை கைவிட்டது போல் நீ நம்பி இருந்த எத்தனையோ காரியங்கள், உன்னுடைய பண பலம், உன் அறிவு சார்ந்த காரியங்கள், உன்னுடைய சுய திறமைகள், உனக்குன்னு இந்த உலகத்தில் நீ சில நினைச்சிருப்பேன், இதை வைத்து என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து விடுவேன், இது இருந்தால் எனக்கு வாழ்க்கை கிடைச்சிரும், எனக்கு என்னோ ப்ராப்ளம் அப்படின்னு நீ நினைத்த பார்த்தியா? அவைகள் கூட உன்னை கைவிட்டு விட்டது, அவைகள் கைவிட்டு விட்டது. இந்த ஆகாருடைய கையிலிருந்த ஒரு துருத்தியும் அவர் கையிலிருந்த அப்பமும் தீர்ந்து போனது. துருத்தியிலிருந்த தண்ணீர் வற்றி போன பின்புதான்
இந்த ஆகார் அலைந்து திரிந்தாலாம். ஒருவேளை நினைச்சிருக்கலாம், ஆகார் என்னுடைய எஜமானனாய அபிரகாம், என்னுடைய தலைவியாய சாரா நிச்சயமா என்னோடு கடைசி வரை இருப்பாங்கன்னு. நம்ம கூட இந்த உலகத்தில் யாருமே இருக்க போறதில்ல. அவங்கவங்க பார்த்து முடியும் போது அவங்கவங்க கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது இந்த உலகத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பகுதி. ரெண்டாவது, துருத்தியில் இருக்கிற தண்ணி தீருமாமா? கண்டிப்பா தீரும். துருத்தியில் இருக்கிற தண்ணி கடைசி வரையில் உங்க கூட இருக்க போறதில்ல. கடைசி வரை அது அமுத சுரபியை போல சுரக்குமா? அவன் நினைச்சிருப்பா இந்த துருத்தி தண்ணி பரவாயில்ல, இதை வச்சு சமாளிச்சுக்கலான்னு தான் புறப்பட்டிருப்பா. ஆனா துருத்தியில் இருக்கிற தண்ணி தீர்ந்த பின்னால தான் அடுத்து ஒரு தேவைன்னு வருங்கிறத அவள் கண்டுபிடித்து அவள் அலைந்து திரிய ஆரம்பித்தாள். ஒருவேளை சில நேரங்களில் இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு போதும் நினைத்து வாழ்ந்திருப்பேன். இன்னைக்கு நீ சொல்லு, ஆண்டவரே நானும் அலைந்து திரிகிற நிலைமையில் தான் இருக்கிறேன்ப்பா, இதெல்லாம் வைத்து என் வாழ்க்கையை சரி பண்ணிடலாம் நினைச்ச என் வாழ்க்கையை இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே என் மேலே இரக்கம் வையும். பணமோ பொருளோ கல்வியோ அறிவோ எதுவுமே என்னை காப்பாற்ற முடியாது ஐயா. உம்முடைய இரக்கத்துக்காக நான் காத்திருக்கிறேன். நான் நம்பினவைகள் என்னை கைவிட்டாலும் ஆண்டவரே நீர் என்னை கைவிடவே மாட்டார் நம்ம சொல்லிடு. உன்னை ஒப்புக்கொடு. கண்களை மூடி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, நான் எதிர்பார்த்தவைகள் நம்பினவைகள் என்னை கைவிடும் பொழுது இயேசுவே நீர் என் வாழ்க்கையிலே வாரும் அப்பா, என் மீது மனம் இறங்கும் அப்பா. இயேசுவே இப்பொழுது நான் எவைகளை நம்பினேனோ அவைகளை இழந்து வெறுமையான சூழ்நிலையில் உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். சுயபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. அறிவு பலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. சுயபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் அறிவு பலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. தோத்து போனேனே, துவண்டு போனேனே, தோத்து போனேனே, துவண்டு போனேனே. காப்பாற்றுங்க, என்ன காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க, என்ன காப்பாற்றுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ரெண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடுங்கள். நீ தோத்து போய் வந்திருக்கலாம், ஏமாந்து வந்திருக்கலாம், உன் அறிவெல்லாம் ஒரு காசுக்கு பெறாம போயிருக்கலாம். உன் பணம், செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து, சரீரம், பலன் எல்லாம் குன்றி ஒண்ணுமில்லாம இன்னைக்கு வந்து கையை விரிச்சிட்டு நிக்கிற மகனே மகளே. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆகாரே நீ ஏன் அழுகிறாய் என்று அன்று கேட்ட அதே சப்தம் இன்று இந்த இரக்கத்தின் இல்லத்தில் ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் தேடி வந்திருக்கிறது. நீ ஏன் அழுகிறாய்? நீ எதற்காக அழுகிறாய்? நீ நினைப்பது போல உன் வாழ்க்கை வெறுமையா முடியாதுமா. நீ நினைக்கிற மாதிரி என் பிள்ளையாண்டான் செத்து போயிடுவான் அப்படின்னு அவ அழுதா பாரு, அதே போல உன் வாழ்க்கை முடியறதில்லை. ஆண்டவர் அந்த ஆகாரை நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் அந்த ஆகாருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உன்னிலிருந்து ஆசீர்வாதம் வரும். இதோ நீ நினைக்கிற இந்த இடத்திலே உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தணும். இன்னைக்கு ஒருவேளை நீ வெறுமையில் வந்திருக்கிறியா, அழுகையில் வந்திருக்கிறியா, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் வந்திருக்கிறியா, ஆண்டவர் உன்னை சந்திக்கிறார். அழுகையின் பள்ளத்தாக்கு ஆக்கோர் பள்ளத்தாக்கு, ஆனால் அதே அந்த இடத்தை ஆண்டவர் புகழ்ச்சியின் பள்ளத்தாக்காக மாற்றுகிறார். உன்னை ஆசீர்வாதத்தின் மையமாக மாற்றுகிறார். உன்னை நன்மைத்தனங்களின் கூடாரமாய் மாற்றுகிறார்.
இதோ தேவன் உன் வாழ்க்கையிலே வருகிறார். ஆண்டவரே, இதோ என் வாழ்க்கையில நீங்க வாங்கப்பா, என் கண்ணீரை துடைங்கப்பா, என் துக்கம், வியாதி, வருத்தம், பிரச்சனை, போராட்டம் எல்லாவற்றிலிருந்தும் இன்னைக்கு எனக்கு நீங்க மாற்றத்தை தருவீங்கன்னு சொல்லு. நம்பிக்கையோட சொல்லு. நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், கரத்தை பிடித்து கொள்ளுங்கப்பா. என்னுடைய கரத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்கப்பா. இனிமே என்ன நடத்துங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் மேல இரக்கம் வைங்கப்பா, என் குடும்பத்தை நீங்க வழி நடத்துங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் எந்த பிரச்சனைகளோடு, எந்த கவலைகளோடு, எந்த வேதனைகளோடு, எந்த துக்கங்களோடு, எந்த வியாதி வருத்தங்களோடு நான் வந்திருக்கிறேனோ அவை அனைத்தையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்களை ஆசீர்வதி. ஆண்டவரே, துக்கத்தோடு வியாதி வருத்தங்களோடு நான் போக மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையை நீர் உயர்த்துவீர், ஆசீர்வதிப்பீர். மாதாவுடைய பரிந்துரையினால் நான் கடந்து வந்த நடந்து வந்த பாதைகளிலே இருந்தது போல இனிமேல் இல்லாதபடி என்னை நீர் ஆசீர்வாதமாய் நன்மைத்தனங்களின் ஊற்றாய் நீர் மாற்றுகிறீர். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க கண்ணீரை, உங்க அலைச்சல்களை கவனிக்க நல்ல தேவன் இருக்கிறார். அவர் உங்களை கண்டுங்காணாம போகிறவர் அல்ல. நீங்க மைண்ட்ல நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அது நடக்காது. அது மாதிரி இல்ல. அவர் நினைக்கிறது ஆசீர்வாதம், நன்மைத்தனம், புதிய வழிகளை உங்களுக்காக திறக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தில் மாதாவுடைய பரிந்துரையினால் ஆயிரம் அற்புதங்கள் நடக்கிற இந்த இனிய நல்ல நாளில் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா விருப்பங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாள் நான் தியானத்திற்காக ஆண்டவர் நமக்கு தருகிற வேத வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். சபை உரையாளர் 3ஆம் அதிகாரம். சபை உரையாளர் பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் செம்மையாக செய்து முடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் காலங்களையெல்லாம் கடந்தவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் காலங்கள், ஆண்டுகள் எல்லாவற்றையும் கடந்தவர் தான் நம் கடவுளாகிய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதனுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் ஒரு நாள் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஒன்று பிறப்பு, இன்னொன்று இறப்பு. இந்த ரெண்டுக்கும் நடுவில் நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் 10வது பிறந்தநாள், 20வது பிறந்தநாள், 50வது பிறந்தநாள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது பிரதர் என்ன ஆனாரு அப்படின்னா தெரியவே தெரியாது, முடிஞ்சு போயிடும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுமே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் வாழக்கூடியவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர்தான் ஆதியும் அந்தமும் தொடக்கமும் முடிவுமாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய வல்லமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதாகமத்திலே நாம் எடுத்துக்கொள்வோம்.
நீங்கள் தயவு செய்து இந்த வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. திருவெளிப்பாடு எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் அதிகாரம். திருவெளிப்பாடு முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. 17வது வசனம், பயப்படாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே, இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன், சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நம் தேவன் முதலும் முடிவுமானவர். அவரே எல்லாமா இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர்தான் தொடங்குகிறார், அவர்தான் முடிக்கிறார். தொடங்குபவரும் அவரே, முடிப்பவரும் அவரே. அதனால தான் நீங்கள் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். நீங்கள் தயவு செய்து எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நீங்கள் 46ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 46:3. யாக்கோபு வீட்டாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாருள் எஞ்சியிருக்கும் அனைத்து மக்களே செவி கொடுங்கள். உதரத்திலிருந்து உங்களை தாங்கினவர் நான் தான், கருவிலிருந்து உங்களை சுமந்தவர் நான் தான். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் உங்களை சுமப்பேன். உருவாக்கின நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே உங்களை விடுவிப்பேன். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எங்கே ஆரம்பிக்கிறாரு? அம்மா வயிற்றுலையும் ஆரம்பிக்கிறவர் அவர் தான். உன்னுடைய கடைசி தருணத்தை அவரே, நான் தான் உன்னை சுமப்பேன், தாங்குவேன், உன்னை விடுவிப்பேன், உன் வாழ்க்கையை கடைசி வரையிலும் முடித்து உன்னை கொண்டு போகிறது வர என் வேலை தான் அப்படின்னு கடவுள் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த கடவுள் முடிவில்லாதவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? நம்முடைய ஆண்டவருக்கு முடிவே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நம்ம ஆண்டவருக்கு முடிவே கிடையாது. நல்ல சத்தமா சொல்லுங்க, என் கடவுளுக்கு முடிவே கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள கடவுளுக்கெல்லாம் ஒரு காலத்துக்கு முடிவு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவைகள் சில ஆண்டுகள், சில காலங்கள், அதுக்கப்புறம் அவை என்ன செய்யணும்? வந்தது போலவே எந்த மனிதர்கள் உண்டாக்குனாங்களோ அவங்க மறையும் பொழுது அவைகளும் மறைந்து போய்விடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, நம் கடவுள் முடிவில்லாதவர். அந்த முடிவில்லாத கடவுள் சொல்றாரு, அவர் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காரியத்தையும் ஏற்ற காலத்திலே அதனதன் காலத்தில் ஆண்டவர் அதனதன் காரியங்களை செம்மையாக சரியாக செய்து முடிக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கு என்ன வைத்திருக்கிறாரு? ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, எல்லாத்துக்குமே ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு காலம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நான் இந்த வசனத்தை நான் எடுத்து தியானிக்கும் பொழுது லேவியர் 26ஆம் அதிகாரம் 4வது வசனம், தயவு செய்து நீங்கள் லேவியர் 26ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை பாருங்கள். ஏற்ற காலத்திலே மழையை நான் பெய்ய செய்வேன், வயல் தன் பலன்களை தரும், நிலத்தின் மரங்கள் தங்கள் கனிகளை தரும். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலத்தில் நான் என்ன தருவேன்? மழையை தருவேன். நீங்கள் விரும்புனீங்களோ விரும்பலைங்களோ, நீங்கள் இயற்கையை பாதுகாத்தீங்களோ பாதுகாக்கலையோ, ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஏற்ற காலத்தில் அவர் செய்ய வேண்டியதை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த உலகத்தில் இன்னைக்கு வாழ்கிற காலத்தில் இயற்கையை காப்பாற்றணும், பேணணும் நிறைய சொல்கிறோம். ஆனால் சீக்கிரத்தில் மழையே பெய்யாது அப்படின்னு என்ன செய்கிறாங்க? அறிவியலாளர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நீ என்ன வேணாலும் சேட்டலைட் அனுப்பி சொல்லு, ஆனால் நாம் பெய்ய வைக்க வேண்டிய மழையை பெய்ய வைக்கிறேன். அதனதன் காலத்தில் அதனதன் காலத்தை காரியங்களை ஆண்டவர் இந்த உலகத்தில் தருகிறார். ஆமென். அதே போல எசையா 66ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 22வது வசனத்தை பாருங்க. சின்னவன் சிறியவன் பெரியவனாக மாறுகிறான், அற்பனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். ஏன்? ஏற்ற காலத்தில் ஆண்டவரே இதை நிறைவேற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். கையை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கையை அசைத்து சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கிறியாமா? வாசி. எசையா 66
22வது வசனம் படியுமா? நான் படைக்கின்ற புதிய விண்ணுலகம் மண்ணுலகம். சாரி 60 மன்னிக்கும். 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எசையா 60:22. அவர்களுள் சிறியவர் ஓர் ஆயிரமாய் பெருகுவார்கள். அற்பரும் ஆற்றல் மிகுந்த இனமாவர். நானே ஆண்டவர், ஏற்ற காலத்தில் நான் இதை செய்வேன். கை தட்டுங்க பார்ப்போம். அப்புறம் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இங்கே இருக்கிற நம்ம கூட ஒரு காலத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா சிலரில் நான் இங்கே இருக்கிற நம்மில் பல பேர் கண்டிப்பாக சொல்லணும், உண்மையிலே நம்ம இந்த லெவலுக்கு வருவோம் அப்படின்னு யாருமே என்ன செஞ்சுருக்க மாட்டோம், நினச்சிருக்க மாட்டோம். என் வாழ்க்கை இவ்வளோ உயரும் அப்படின்னு நான்லாம் கற்பனை பண்ணணுன்னா கண்டிப்பாக இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வரும்போது உங்களை மட்டம் தட்டினவங்க, உங்களை கீழ்த்தரமாக நினச்சவங்க, இந்த உலகத்தில் நீலாம் இருக்கவே தகுதி இல்லைன்னு சொன்னவங்க சொன்னது சொன்ன அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி லேசாக ஒரு 20 ஆண்டுகள் கொஞ்சம் காலம் கழித்து நம்ம தள்ளி பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, அர்ப்பனாக இருந்த நம்மை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, பலவானாக மாற்றி இருக்கிறார். சின்னவனா ஒன்றுக்குமே உதவாதவன், ஆனால் நம்மில் பல பேர் இன்றைக்கி நிறைய பேருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக மாறி இருக்கிறோம். ஏன் நீங்கள் இல்லை, நான் இல்லை, செஞ்சது யாரு? ஏற்ற காலத்தில் ஆண்டவர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு காலத்தை அவர் வைத்திருக்கிறார். நீ யாருப்பா, நீ பிரயோஜனம் இல்லாதவன், நீ யாரு முட்டாள், நீ யாரு ஒன்றுக்கு உதவாதவன், நீ யாரு இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்டவன், உன்னை தான் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த வசனத்தை காண்பிக்கிறார். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம். நல்ல நோட் பண்ணிக்கணும். எசேக்கியேல் இறைவாக்கிய புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம். அவர்களுக்கு குன்றினை சுற்றிலும் உள்ள இடங்களை ஆசியாக கொடுப்பேன், ஏற்ற காலத்தில் மழை வரச் செய்வேன், அவர்கள் ஆசி மலையாக இருப்பர். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, ஏற்ற காலம் வாழ்க்கையில் வரும் பொழுது நீ என்ன ஆயிருவ தெரியுமா, நீ ஆசி மலையாக மாறி விடுவாய். பிரைஸ் தி லார்ட். நீ எப்படி மாறிடுவ சொல்லுங்க, நீ எப்படி மாறிடுவ? நீ ஆசீர்வாதமான மலையாக நீ மாறுவாய். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் விசுவசிக்கிறேன், தேவன் அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஏற்ற சரியான காலம் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வாத மலையாக மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனத்தை நான் காண்பித்து உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏற்ற காலம், சரியான காலம் நீங்க வரும் பொழுது, அதுவரை தேவனுடைய கரத்தில் நீங்க இருக்கும்போது அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறார். ஆமென். அவருடைய காலத்தை பாருங்க. ஏற்ற காலத்தில் மழை பெய்ய வைக்கிறாரு. ஏற்ற காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீ சின்னவன், அற்பமானவன் அப்படின்னு சொல்லப்பட்ட உன்னைய 1000ஆக பெருகச் செய்கிறார், பலவானாய் மாற்றுகிறார், உன்னை ஆசி மலையாக ஏற்ற காலத்தில் மாற்றுகிறார், உன்னை ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவன் ஒவ்வொரு அவர் வைத்திருக்கிற அந்த காலங்கள், அந்த காலத்திற்குள்ளாக எல்லாம் நடக்கிறது. ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலங்களை, ஏற்ற காலத்தை, ஏற்ற தருணத்தை ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் நீங்க பிறந்து நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு காலங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு காலையிலேருந்து இந்த நேரம் வர நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்குது, டைம், நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இந்த காலத்தை நம்ம யாரும் காசு கொடுத்து என்ன செய்யல, வாங்கலை. இதை கடவுள் நமக்கு இலவசமாக தந்திருக்கிறார். கை தட்டுங்க பார்ப்போம். அநேகர் இந்த கடவுள் கொடுத்த இந்த காலத்தை, இந்த நாட்களை, இந்த வாழ்க்கையின் இந்த அவர் தந்திருக்கிற வருடங்கள், நாட்கள், மாதங்கள், நேரம், மணித்துளி, இவைகளை எல்லாம் நம்ம பல நேரங்களில் என்ன செய்யறதில்லைன்னா, இது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்று
உணரவில்லை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிற ஒரு தம்பிகிட்ட சமீபத்தில் கேட்டேன், தம்பி 10வது வகுப்பு படிச்சிருக்கேன், 10வது படிச்சியா? ஆமாம். எத்தனை மார்க் வாங்கினேன்? அவன் ஒரு குறிப்பிட்ட மார்க்கை சொன்னான். அவன் அந்த மார்க்கை சொல்லிட்டு அவன் கேட்டேன், திரும்ப நீ இந்த 10வது வகுப்பில் தேர்வை எழுதி மார்க் வாங்கி இந்த மார்க் வந்ததுக்கப்புறம் நீ யோசித்து பார்த்துருக்கியான்னு கேட்டேன். அவன் சொன்னால் இன்றைக்கி வரை நான் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன்? கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா நல்ல மார்க்கை வாங்கியிருக்கலாமே, நல்ல மார்க்கை வாங்கியிருக்கலாமே, கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா அப்படின்னு எப்பவுமே என் மனசு என்ன செய்யும்? சொல்லும் பிரதர். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம அநேக நேரங்களிலே அநேக நன்மைகளை நாம் தவற விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அநேக நன்மைகளை நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிற எல்லாரும் பாருங்களேன், கிடைத்த எத்தனையோ நன்மைகளை நாம் தவற விட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, காலங்களை ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்கிறார். நீங்க அதனால தான் நீங்க பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 45வது வசனம் நல்லா கவனிக்கணும். என்ன மத்தேயு, சில பேர் நேரங்களில் சில சொல்லுவாங்க, அவனுக்கு என்னங்க நல்ல நேரம் இருக்குது, எனக்கு வந்ததுங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றே ஒன்று, நீ நல்லவனோ கெட்டவனோ எல்லாருக்கும் ஆண்டவர் ஒன்று கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? வாசிமா. இப்படி செய்வதால் மத்தேயு 5:45 ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையை பாருங்க. நாங்கள் நல்லா கவனிங்க. அந்த வசந்தனுடைய முக்கியமான பகுதிக்குள்ள வர்றேன். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மை அற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். கை தட்டுங்க பார்ப்போம். அப்போ நம்ம நிறைய நேரங்களில் பாருங்களேன், அவங்களுக்கு யோகம் இருக்குது, இவங்களுக்கு யோகம் இருக்குது அப்படின்னே நம்ம என்ன செய்கிறோம்? நினைத்து கொண்டு சொல்லிக்கொண்டு சில பேரில் பல பேர் இன்னைக்கு ஜோசியக்காரன்ட்டு தான் கிடக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சில பேர் வாஸ்து சாஸ்திரக்காரன்ட்டு போய் விழுந்து கிடக்கிறாங்க. சில பேர் யாராவது கயிறு, கருப்பு கயிறு, சிவப்பு கயிறு, மஞ்சள் கயிறு, இல்லைன்னா நவரத்தின மோதிரம், என்ன கிறிஸ்தவங்க கூட இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காரியங்களில் நம்பிக்கை உள்ளவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையை இழக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, வானத்தில் இருக்கிற சூரியனும் மழையும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கப்படுகிறது. கை தட்டுங்க பார்ப்போம். அவர் நல்லவனுக்கு 28 மணி நேரமும் கெட்டவனுக்கு 24 மணி நேரமும் கொடுத்தாரு? இல்லை, எல்லாருக்கும் ஒரே காலத்தை ஒரே நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலங்களையும் நேரங்களையும் தேவனாகிய ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரணம் என்னன்னா, நாம் இந்த உலகத்திலே நன்மைத்தனத்தின் ஊற்றுக்களாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கையை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பாருங்க, நம்ம எல்லாருமே ஒரு முன்னேற்றத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப காலம் என்பது ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பரிசு. கை தட்டுங்க பாப்போம். அதனால தான் டைம் இஸ் என்ன சொல்லுவாங்க? கோல்டு. நேரம் என்பது எப்படி? தங்கத்தை போன்றது, பொன் போன்றது. காலம், உன்னுடைய காலம் என்பது பொன் போன்றது. ஏன்? அந்த காலத்தை நீ விட்டுட்டனா அதுக்கப்புறம் நீ என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, நீ ஒரு நாளும் பிடிக்கவே முடியாது. ஆண்டவர் காலங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த காலங்களை நம்ம பயன்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் ஒரு சம்பவத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். விதைப்பவனுடைய உவமையை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம். நான் நேரத்து நிமித்தமாய் நீங்கள் நல்லா என்னோடு சேர்ந்து வரணும், என்ன கவனிக்கணும். 13ஆம் அதிகாரம். அந்த 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நல்லா கவனிச்சு பாருங்க. விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பிறகு நான் படிச்சிருந்தேன். விதைக்கும் பொழுது நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அவர் எங்கே போகிறாரு?
சொல்லுங்க, எங்க போறாரு? விதைக்க விதைக்க செல்லுகிறார். சொல்லுங்க எல்லாரும். விதைக்க செல்கிறார். விதையை எடுத்தாரு. விதையை எடுத்துட்டு அவர் என்ன செஞ்சாரு? விதைக்க தான் போனாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த விதை 4 இடங்களில் விழுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஒன்று வழியோரம், இரண்டாவது அது கற்பாறை, மூன்றாவது முட்செடி, நான்காவது நல்ல நிலம். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. விதை வித்தியாசமா இருந்துச்சு. அப்படியா? இல்ல. சொல்லுங்க. இல்ல. அம்மா, விதை வித்தியாசமா இருந்துச்சா? இல்ல. விதை ஒரே விதை தான். விதை என்பது ஒரே ஒரு விதை தான். அது இந்த விதைக்கும் ஒரே வீரியம் தான், அந்த விதைக்கும் ஒரே வீரியம் தான். இந்த விதையும் வளரும், அந்த விதையும் வளரும். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த விதை விதைக்க போன மனிதன் செல்லும் பொழுது அதிலே சில விதைகள் வழியோரத்தில், சில விதைகள் கற்பாறையில், சில விதைகள் முட்செடியில், நல்ல நிலத்தில் விழுந்தது. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. கடவுள் உங்களுக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்த கொடுத்தார். நம்ம ஸ்கூலுக்கு போகணும். சும்மா எப்படி வச்சுக்கோங்களேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்கூலுக்கு தான் போனோம், பேக் எடுத்து போட்டு தான் போனோம். சில பேர் உட்கார்ந்தார்கள், சுத்தி பார்த்தார்கள். சில பேர் திண்ணையில போய் உட்கார்ந்தான், சில பேர் அசம்பிளியில் உட்கார்ந்தான், சில பேர் கிளாஸில் உட்கார்ந்தான். அப்படிதானே? ஆனால் சில பேர் தான் முழுசாக படித்தான். புஸ்தகம் ஒன்று தான், உள்ளே போனவன் யூனிஃபார்ம் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். ஆனால் வித்தியாசம் என்ன? யார் அதை பயன்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் ஜெயித்தார்கள், மற்றவர்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகிறார்கள். நீங்க வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இருக்காமா? சொல்லுங்க. நான் இந்த வாழ்கிற வாழ்க்கைக்கு என்ன இருக்கு? அர்த்தம் இருக்கு. தேவன் ஒரு அர்த்தத்தை வைத்து இருக்கிறார். நான் அதை எப்பவுமே சிந்திக்கிற ஒரு காரியம், இந்த உலகத்திலே தேவன் படைத்த படைப்புகள் எதுவுமே தனக்கு பின்னால் அதனுடைய அடிச்சுவடுகளை விடாமல் வெறுமையாக அது போவதே இல்லை. சொல்லுங்க. இல்ல. வாயை திறந்து சொல்லுங்க. அது திரும்ப வெறுமையா போறதே இல்ல. இல்ல. மனுஷனுடைய கண்டுபிடிப்பு தான். அதுல என்ன இருக்காது? சொல்லுங்க. திராட்சை, எண்ணெய் இல்லாத திராட்சை, கொட்டை இல்லாத திராட்சை. இப்போ அதை கேட்டே வாங்குறான். ஏன்னா அதை கூட கடிக்கிறதுக்கு அவனுக்கு என்னது? அவ்வளவு என்ன இல்லை, பலம் இல்லை, அறிவு இல்லை. என்ன? அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இது இல்லாமல் அப்படியே வாயில போடணும், அப்படியே முழுங்கிடணும், அவ்வளோதான். ஆனால் கடவுள் உண்டாக்குன ஒவ்வொன்றுக்கும் இந்த உலகத்தில் என்ன இருக்குன்னா அடுத்து உருவாக்கும் சக்தியை கடவுள் கொடுத்திருக்கிறார். கை தட்டுங்க பாவம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த விதைகள், விதையினுடைய வீரியம், விதையினுடைய பலம் எல்லாம் ஒண்ணுதான். அதுல இருந்து புறப்படக்கூடிய எல்லாமே ஒரே லெவல் தான். ஆனா அது விழுந்த அந்த இடங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பல நேரங்களில் நாம் தாமதப்படுத்துகிறோம். இப்ப இப்படி வச்சுக்கோங்க. இன்னொரு பகுதி உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள் ஒரு உவமையை சொன்னார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எத்தனை புரியுது? புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, இன்னொருவனுக்கு 1 தாலந்து. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப தாலந்துகளை அவர் கொடுத்தார். கொடுத்தாரா? கொடுத்துட்டு தலைவர் போயிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து பெற்றவர்கள் 5 உள்ளவன் அதை உடனே போய் என்ன செஞ்சான்? 2 உள்ளவன் 1 வாங்கினவன் எடுத்தான், கர்ச்சிப்பில் கட்டினா, குழியை தோண்டினா, பத்திரமா வச்சுட்டான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் அதனுடைய விளைவை ஒரு நாள் அவன் கொடுக்க வேண்டியது வந்தது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இங்க இருக்கிற நம்மில் பல பேர்
இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிற நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிற ஒரு காரியம் என்னென்னா, கொஞ்சம் யோசிக்காமல் இருந்துட்டேனே, கொஞ்சம் யோசித்து இருக்கலாம், கொஞ்சம் முயற்சி சொல்லுங்கள் பண்ணி இருக்கலாம், அப்போதே கொஞ்சம் புத்தி இருந்திருந்தா நல்லா இருக்கும். இப்படி பல காரியங்களை நாம் இன்னைக்கு வர அசை போட்டு கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் விதைத்த இடம், விதைத்த சூழ்நிலை, இவைகளை கொஞ்சம் கருத்தில் நீங்கள் எடுத்து பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. 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 அப்ப எனக்கு பிரியமானவர்களே, கடவுள் இந்த உலகத்தில் உங்களுக்கு காலத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதனால தான் நீங்கள் தயவு செய்து வேதத்தில் ஒரு வசனத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். தயவு செய்து வாசித்து பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். எத்தனை? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நல்லா எடுத்து வாசிங்கம்மா. எபேசியர் 5:16வது வசனத்தை வாசியுங்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. நானே இந்த வசனத்தை படிக்கிறேன். இந்த நாட்கள் பொல்லாதவை, ஆகவே காலத்தை முற்றிலும் பயன்படுத்துங்கள். கை தட்டுங்க பாப்போம். காலத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். சத்தமா சொல்லுங்க. காலத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். நல்ல வாயத்தான சொல்லுங்க. காலத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். சொல்லுங்க. காலத்தை என்ன செய்யுங்க? உங்க வாழ்க்கையில கடவுள் கொடுத்திருக்கிற காலத்தை நீங்கள் முற்றிலும் பயன்படுத்தணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நமக்கு என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு சிலரில் பல பேர் நினைக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நேரமே போக மாட்டேங்க. நேரமே இது ஒரு கூட்டம். நேரமே போக மாட்டேங்க. என்னம்மா பண்ணுற? நேரம் போகலை, அதனால் ஏதாவது என்ன செய்கிறேன்? பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்கள். டைமை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாஸ் பண்ணு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கொஞ்சம் பாருங்க. நிறைய உங்கள் மகனோ மகள்கிட்ட கேளுங்க, டேய் படுறா, ஏமா இப்போ தான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் இருக்கு என்ன, இன்னும் 7 மாதம் 8 மாதம் இருக்கு, பேசாமல் வேலையை பார்த்துட்டு போயேன் தலை. ஏன் அவன் நினைக்கிறான் இன்னும் காலம் சொல்லுங்க இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சில தங்கச்சிமார் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. ஏம்மா கொஞ்சம் குழந்தை உண்டாயிருப்பா, கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் என்ன செய், கொஞ்சம் துணி தோவை, வீட்டில் கொஞ்சம் மொழி எடு, என்ன கொஞ்சம் கேணியில் தண்ணியெல்லாம் என்ன செய், ஏற கொஞ்சம் வீட்டில் வேலை. இல்லை டாக்டர் சொல்லிட்டாங்க என்ன செஞ்சணுமா? பெட் ரெஸ்ட்டு. இல்லைன்னா செலவு சொல்லுவாங்க, அது பிரசவம் நெருங்கும் போது என்ன செய்வோம், பார்த்துக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டில் என்னது? ஆப்ரேஷன். இப்போ எல்லாம் ஆப்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு என்ன. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நல்லா கொஞ்சம் பாருங்கள். இப்போ இப்படி காலத்தை ஒவ்வொருத்தரும், காசு வருது, உழைக்கிறோம், வருமானம் வருது, அந்த வருமானத்தை எப்போ கொஞ்சம் என்ன செய்ய, சேர்த்து வை, கொஞ்சம் சிக்கனமாறு, கொஞ்சம் பிரயோஜனமாக தங்கச்சி பயன்படுத்து. இல்லை பிரதர், அனுபவிக்க வேண்டிய வயசில் அனுபவிக்காமல் எப்போ அனுபவிக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் என்ன செஞ்சிருவோம், என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் வரும் பொழுது ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கையில் போயிடுது. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆஸ்தியாக இருக்கலாம், உன் படிப்பாக இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையோட எந்த காரியமாக இருக்கலாம், அதில் நீ என்ன செய்யணும் தெரியுமா? இது உங்களுக்கு மட்டும் இல்லை, தேவனை தேடுவதிலும் சரி, ஆண்டவரை வாய்ப்புள்ளபடுதே. அதான் எஸ்ஐயா 55:6வது வசனம். என்ன படிப்பா? எஸ்ஐயா 55:6வது வசனம் படி சீக்கிரம். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்பு உள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் உங்கள் அருகில் இருக்கும் போதே அவரை நோக்கி நீங்க மன்றாடுங்க. ஏன் நீ நினைக்கிற இன்னைக்கு இல்லைங்க பிரதர், அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னா, அடுத்த நாள் பார்க்கலாம் நினைச்சா கூட உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்ப நல்லா கவனிச்சுக்கணும். காலத்தை பயன்படுத்துங்கள். காலத்தை என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க. நல்ல 2 கைகளை வச்சிருங்க. காலத்தை ஆண்டவர் தந்திருக்கிற காலங்களை பிரயோஜனப்படுத்த வேண்டும். என்ன படுத்தணும் சொல்லுங்க? ஆண்டவர் தந்த வாழ்க்கையை என்ன செய்யணும்? அப்போ ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆயுசு காலம், இங்க இருக்கிற நமக்கு ஆண்டவர் நல்ல ஆயுசு, நீடி ஆயுளெல்லாம் உங்களுக்குலாம் தரணும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தந்திருக்கிற ஆயுசு காலத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் வாழப்போகிற நாட்கள் எத்தனை தெரியுமா?
தெரியாது. ஆனால் சராசரி பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் திருப்பாடல் 90ஆம் அதிகாரம் 10வது வசனம். 90 திருப்பாடல் 90ஆம் அதிகாரம் 10வது வசனம். எங்கள் வாழ்நாட்கள் 70 ஆண்டுகள், வலிமை மிகுந்தவருக்கு 80. பிரைஸ் தி லார்ட். போதும். எத்தனை வருஷம்? சத்தமா சொல்லுங்க, எத்தனை வருஷம்? 70 ஆண்டு. பக்கத்தில் கை கொடுத்து ஒரு 80 வருஷம் வாழ்ந்துட்டு போங்க, போங்க படைச்சிட்டு போ. அல்லேலூயா. எத்தனை வருஷம் வாழ்றீங்க? சத்தமா சொல்லுங்க, எத்தனை வருஷம்? 80 வருஷம் வாழ்றீங்க. அம்மா எத்தனை வருஷம் வாழ்றீங்க? ஒரு 80 வருஷம். நீ பழச்சிட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி உனக்கு போட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த 80 வருஷத்தில் பைபிள் சொல்லுகிறது, அதில் பெருமைப்படக்கூடியது துன்பமும் துயரமும் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. ஆனால் உலகத்தில் ஒரு டைம் டேபிள் போடுறாங்க. உலகத்தினுடைய வரலாறு ஆய்வாளர்கள் ஒரு சின்ன டைம் டேபிள் போடுறாங்க. ஒரு மனிதனுடைய ஆயுசு காலத்தில் 80 வருடத்தில் அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா கவனிக்கணும். என்ன? பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 1 வயதிலிருந்து 5 வயது வரை, சொல்லுங்க, 1 வயதிலிருந்து 5 வயது வரை அவனுக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இருக்குமாமா உங்களுக்கு? இருக்காது. சொல்லுங்க. ஒரு வயதிலிருந்து 5 வயது வரை உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு பிள்ளைக்கு, ஒரு குழந்தைக்கு, என்ன குழந்தை பருவம் அது, அதில் உனக்கு பெருசாக ஒன்றுமே தெரியறதில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து நம்முடைய வாழ்ந்து வருகிற பருவம் 2வது கட்டத்தில் பாருங்களேன், 25 வருஷம் நம்ம தூங்குறோமா. அப்போ 5 வருஷம் தள்ளிடுங்க, 75 வருஷம் வாழ்கிற வாழ்க்கையில் எத்தனை வருஷம் தூங்குற? 20 வருஷம். சொல்லுங்க. 20 வருஷம். எத்தனை வருஷம் தூங்குறீங்க? 5 வருஷம் இல்லைம்மா, 25 வருஷம் தூங்குற. எத்தனை வருஷம் தூங்குற? 25 வருஷம். சில பேர் 50 வருஷம் தூங்குற ஆள்லாம் இருக்க, கும்பகர்ணெல்லாம் இருப்ப. ஒரு அம்மா சொன்னிச்சு, என் மருமகா இருக்கா பிரதர். ஆமாம். எங்கம்மா இருக்கா? தூங்கிக்கிட்டே இருக்கா. சில மருமகள்கள், சில வீட்டில் மகன்கள், சில வீட்டில் மகள்கள். உங்கள் பிள்ளைங்கள்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. என் பிள்ளை தூங்கட்டும் பிரதர், என் பிள்ளை தூங்கட்டும். நல்ல கவனிங்க, இன்னைக்கு தூங்கியே வாழ்க்கையை கெடுத்துறாத. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தூங்கிக்கிட்டே இருக்கிறான். 25 ஆண்டுகள் என்ன செய்றாங்களாம்? தூங்குகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து பாருங்க, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு அவன் காலை, மதியம், நைட்டு இது 3 நேரம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. சில பேர் 5 நேரம் 6 நேரம் சாப்பிட்ற ஆள்லாம் இருக்கு. இருக்கா? சொல்லுங்க. இருக்கு. என்ன? பிரைஸ் தி லார்ட். அப்போ 1 மணி நேரம் என்ன செய்யறான் ஒரு நாளைக்கு அவனுடைய சாப்பாடு டைம் அப்படி எடுத்துக்கிட்டாலும் அவன் 3 ஆண்டுகள் எடுத்துக்கிறானா. எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். சரி, அடுத்து அழகுபடுத்துறது, மேக்கப் பண்ணுறது. சிலருக்குலாம் மணிக்கணக்கு, மணி 3 மணி நேரம் பூசை முடிஞ்சிடும். கேர்பினை குத்துறதுக்கு 3 பூசை முடிஞ்சிடும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுநாத சுவாமி அப்படின்னு சொல்லும்போது இல்லை பிதாசுதனை போட்டு ஜெபமாலை ஆரம்பித்தப்போ தலையை இப்படி இழுத்துருப்பா. அங்கே சென்று வாருங்கள் பூசை முடிந்தது. அதுக்குள்ள வீட்டை விட்டு போயிருக்கவே மாட்டா. இப்போ இந்த கோஷ்டிக்கு சொல்லலை. அல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னை அழகுபடுத்துறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு 3 ஆண்டுகள் போய்விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, சில பேர் தங்களுடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நாம் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்களோடு பேசுறது ஒரு 6 ஆண்டுகள். பிரைஸ் தி லார்ட். ஒரு 6 ஆண்டுகள் தான் என்ன செய்யணுமா வாழ்க்கையில். 75 வருஷத்தில் ஒரு நபர்கிட்ட 1 மணி நேரம் தான் என்ன செய்யணுமா நம்ம குடும்பத்திலையோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ பேசுகிற மொத்த அளவீடு பண்ணால் எவ்வளோ தான் பேசுகிறோம்? 1 மணி நேரம், கூடி போனால் 2 மணி நேரம். அதான் ஒரு 6 ஆண்டுகள் இவ்வளோ தான் போட்டிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு மேலே யாரும் என்ன செய்யறதில்ல, பேசுறதில்லை. உங்கள் வீட்டுக்காரர் கூட இன்றைக்கி எவ்வளோ நேரம் பேசுனீங்க? சரி, இப்போ 1 மணி நேரங்கிறது அதிகமாக போட்டிருக்கேன் நான்.
அல்லேலூயா. அல்லேலூயா. சில காலு பார்க்குறதும் சரி, தூங்குறது பாக்கிங்களாக்கா? இப்போ கை கொடுத்து கேளுங்க, நீங்கள் ஒரு மாதிரி பாக்கியில வீட்டுக்காரர் முகத்தையாவது பார்த்தியா? சிலர் வீட்டம்மா முகத்தையே பார்க்கறது இல்லை. என்ன பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்காரர் தான் சோறு போட்டியான்னு பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ளே தான் போனியான்னு சில நேரத்தில் பார்க்க வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது? 25 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், அடுத்த 3 ஆண்டுகள், அடுத்து 6 ஆண்டுகள், அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் இந்த உலகத்தில் பயணம் செய்கிறதுக்கு 3 ஆண்டுகள் போயிருது, உழைக்கிறதுக்கு 25 வருஷம் போயிருது. பிரைஸ் தி லார்ட். உழைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் போகுது? 25 வருஷம் போகுது. மிச்சம் இருக்கிறது எத்தனை வருஷம்? ஒரு 7 வருஷம் தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை வருஷம் இருக்கு? 7 வருஷம் தான் இருக்கு. இதுதான் நீங்கள் என்ன சொல்றீங்க தெரியுமா? நேரமே போக மாட்டேங்க, நாசமாக்கிக்கிட்டு இருக்கீங்க. நீ படுக்கிறது, வேலை செய்கிறது, தூங்குறது, சாப்பிட்றது, உடுத்துறது, ட்ராவல் பண்ணுறது, மற்றவங்கள்ட்ட பேசுறது, இதெல்லாம் போக மிச்சம் மீதி மிஞ்சி போயிருக்குது எவ்வளவு? உன்னுடைய ஒரு 75 ஆண்டு வாழ்க்கையில் ஒரு 7 வருடங்கள் தான் கடவுள் கொஞ்சம் உனக்கு கொடுத்துருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலத்தை ஒரு மனிதன் என்ன செய்யணுமா? பிரயோஜனப்படுத்தணும், சரியாக பயன்படுத்தணும். அல்லேலூயா. இந்த 7 ஆண்டுகளை ஒருத்தன் எப்படி பயன்படுத்துறானோ அதை பொறுத்து தான் அவன் வாழ்க்கையினுடைய முடிவு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க வருஷம் இருக்கு, காலம் இருக்கு, காலம் இருக்கு, டைம் இருக்குன்னு சொல்லி கடைசியில் அவங்க போய் முடிக்கும்போது வாழ்க்கையில காலம் அவர்களுக்காக காத்திருப்பது இல்லை. சொல்லுங்க, காலம் உங்களுக்காக வெயிட் பண்ண போறதே இல்லை. இங்க இருக்கிற யாருடைய வாழ்க்கையிலும் காலம் உங்களுக்காக வெயிட் பண்ணாது. டைம் உங்களுக்காக வெயிட் பண்ணாது. தங்கச்சி நல்லா புரிஞ்சுக்கோ, தம்பி புரிந்துகொள், சகோதரனே சகோதரியே, உழைக்கின்ற பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்திலே தேவன் கொடுத்த காலத்தை, நாட்களை பிரயோஜனப்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பை பிரயோஜனப்படுத்தணும். நீங்கள் தவறாக எடுத்துக்கிடாங்க. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பியை பற்றி விசாரித்தேன். தம்பி என்னப்பா கப்பலுக்கு போகலையா? அப்போ அப்படி கேட்கும்போது அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, அசால்ட்டாக இருந்தான் பிரதர், இன்னைக்கு 1.5 வருஷம் ஆயிட்டு. எத்தனை வருஷம் ஆயிட்டு? கம்பெனிலேருந்து என்ன வர மாட்டேங்குது. இவர் நினச்சிக்கிட்டாரு இது இல்லைன்னா இன்னொன்று, இது இல்லைன்னா இன்னொன்று. அசால்ட்டாக இருந்தான். இப்போ இவனுக்கு என்ன இல்லை, இவன் அலையிறான், திரியிறான், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? டைம் கிடைக்கிற கொடுக்கப்பட்ட காலத்தை, கொடுக்கப்பட்ட நேரத்தை யார் யார் உதாசீனப்படுத்துகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடுகிறது. கைகளை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. நான் 25 ஆண்டு காலம் தூக்கத்தில் கழிக்கிறோம், 25 ஆண்டு காலம் வேலையில் கழிக்கிறோம். அதில் மிச்சம் இருக்கிற 25 ஆண்டு காலத்தில் நம்ம சாப்பிட்றது, போகிறது, உடுத்துறது, இது போய் வெறும் 7 ஆண்டுகள் தான் நமக்கு அதில் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இந்த 7 ஆண்டுங்கிறது ஒன்று, நல்ல கவனிங்க, உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுகிற காலம். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யுது? நிர்ணயம் பண்ணுது. உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நிர்ணயம் பண்ணுகிற இடமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு முன்னேற்றத்தை நோக்கி, எவ்வளவு ஆசீர்வாதத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதை முடிவெடுக்கிற ஒரு காலம்தான் தேவன் கொடுத்திருக்கிற காலம். பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, இந்த நாளிலே நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் கொடுத்த காலத்தை நாம் பயன்படுத்தணும். அதனால தான் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்கள் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்திலே 6 முதல் 8 வரை உள்ள வசனம் நல்ல கவனிக்கணும். காலத்தை பயன்படுத்த தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் எதிலேயே கழிச்சுக்கிட்டு இருக்காங்க.
சொல்லுங்க தங்கச்சி, எதில் கழிக்கிற? செல்லில், மொபைலில். நேரம் போல பிரதர், நேரம் போகிற பிரதர். கிளவியும் நேரம் போல. ஒரு நாள் மோட்சத்துலேருந்து ஒரு காலிங் வரும். பிரைஸ் தி லார்ட். உனக்கு இங்கே என்ன இல்லை? இடம் இல்லை. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ வாசிங்க. சோம்பேறிகளே, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. சும்மா தைரியமாக சொல்லுங்க. அவளையும் பார்த்து சொல்லு. வாசிங்க. யாரு? சோம்பேறிகளே. அதான் முகத்தை பார்த்து சொல்லுங்கம்மா, மூஞ்ச பார்த்து சொல்லுங்கம்மா. யாரு? சோம்பேறிகளே. நல்ல வாயத்தான்னு சொல்லுங்களேன். சோம்பேறிகளே. இல்லையா? கூப்பிட்டு வச்சு இப்படிதான். இது நான் சொல்லல, பைபிள்ல ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். சோம்பேறிகளே, எறும்பை பாருங்கள், எறும்பை பாருங்கள், அதன் செயல்களை கவனித்து, அதன் செயல்களை கவனித்து ஞானமுள்ளவர்களாக மாறுங்கள். அதற்கு தலைவனும் இல்லை. நல்ல கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் யாரை காமிச்சாரு? எறும்பு. சொல்லுங்க. ஆண்டவர் வந்து சிங்கத்தையும் புலியையும் காமிக்கல. நீங்க எறும்பை மதிப்பீங்களா? இல்ல. உங்க காலு கீழே ஓடிக்கிட்டு இருக்குங்க, மதிக்கீங்களா? இல்ல. இப்ப இந்த இடத்துல டக்குன்னு ஒரு சிங்கம் வந்தா என்ன ஜீவிய வராது. ஆனா கொஞ்சம் வேகமா ஒரு நாய் வந்தாலே நிறைய பேர் என்ன செஞ்சிருவோம்? ஓடிடுவோம். ஆனா ஆண்டவர் நாயையும் பூனையும் சொல்லல. யார சொல்றாரு? நீ ஒண்ணுக்கும் மதிக்காத ஒரு எறும்பை பாரு. சோம்பேறிகளே, எறும்புகளை பாருங்கள். எதை பாரு? எறும்பை பாரு. எறும்பிடமிருந்து கற்றுக்கொள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? தவறா எடுத்துக்கிறாங்க. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை? தேவன் தருகிற காலத்தை சரியாக பயன்படுத்த தெரியாமல் சோம்பேறிகளாக இருப்பதனால்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரா இருக்கிறாங்க? சோம்பேறிகளா. சத்தமா சொல்லுங்க. யாரா இருக்கிறாங்க? சோம்பேறிகளா. சோம்பேறிகளா இருக்கிறாங்க. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. சோம்பேறிகளுக்கு பஞ்சமே இல்லை. சோம்பேறிகளுக்கு பஞ்சமே இல்லை. சோம்பேறிகள் கூடிக்கொண்டே இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு தகப்பனார் சொல்றாரு, என் பையனை பார்த்துட்டே படிடாங்கிறேன். அவன் சொல்றான், ஏன் படிக்கணும்? படிச்சாதாண்டா அவனுக்கு எதிர்காலம் இருக்குங்கிறேன். அவன் சொல்றான், நான் படிச்சு ஒன்று கிழிக்க போறதில்ல, அதான் 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கல, உன் சொத்தை வித்து தின்னாலே என் வாழ்க்கை சரியா இருக்குங்க. யாரு சொல்லுங்க? மகன் கணக்கு போட்டு வைக்கான். அப்பன் ஒரு கணக்கு போட்டிருக்கான். மகன் என்ன கணக்கு போடுறான்? எப்படி பார்த்தாலும் என் சொத்தெல்லாம் விற்றா இத்தனை கோடி ரூபா தேரும். அவன் வயசு வாரியாக போட்டிருக்கான். ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா செலவழிச்சா கூட உன் சொத்து தீராதியா, பிறகு எதுக்கு நான் படிக்கணும்னு கேட்கான். எத்தனை வயசில்? 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது. இன்னைக்கு நல்ல கவனிச்சு பாருங்க. சோம்பேறிகள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சோம்பேறிகளே யார்கிட்ட கற்றுக்கொள்? எங்க வசனத்தை நல்லா படிக்கணும், எல்லாரும் எடுத்து படிக்கணும். சோம்பேறிகளே நீங்க யார்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள்? எறும்பிடத்துல போய் என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்கள், படிங்க. சோம்பேறிகளை எவ்வளவு நேரம் படிங்கம்மா? 6ல தானே படிக்கீங்க, படிங்க. சோம்பேறிகளை எறும்பை பாருங்கள், அதன் செயல்களை கவனித்து ஞானமுள்ளவராகுங்கள். அதற்கு தலைவன் இல்லை, கண்காணியும் இல்லை, அதிகாரியும் இல்லை. எனினும் அது கோடையில் உணவை சேர்த்து வைக்கும், அறுவடை காலத்தில் தானியத்தை சேகரிக்கும். சோம்பேறிகளே எவ்வளவு நேரம் படுத்திருப்பீர்கள்? தூக்கத்திலிருந்து எப்போது எழுந்திருப்பீர்கள்? இன்னும் சிறிது காலம்தான், சிறிது நேரம் தூங்குங்கள், இன்னும் சிறிது நேரம் உறங்குங்க, கையை முடக்கிக்கிட்டு இன்னும் சிறிது நேரம் படுத்திருங்க. வறுமை உங்கள் மீது வழிப்பறி கல்வனை போல பாயும், ஏழ்மை நிலை உங்களை போர் வீரனை போல தாக்கும். கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்க. இன்னைக்கு சோம்பேறியே ஆண்டவர் சொல்றார், சோம்பேறியே நல்லா தூங்கு, கையை இடுக்கல வச்சுக்கோ, நல்லா தூங்கு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு காலையில் சாப்பிட கூப்பிட்டாங்க. போனோம்.
சாப்பிட கூட நமக்கு ஏதாவது எல்லாம் ஆக்கி வச்சுருப்பாங்க போலன்ட்டு போனோம். ஆனால் அங்கே எல்லாம் காலையிலேயே என்ன வச்சுருக்காங்க, பிரதர் இப்போ எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம் பிரதர், வந்துடும், வெயிட். என்ன பண்ணுங்க, செத்த ஓரமாக உட்காந்துருங்க. எல்லாம் உட்காந்துருக்காங்க. எதுக்கு? சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. வீட்டில் எத்தனை பொம்பளை இருக்கா, எத்தனை அக்காமார் இருக்கா? அன்னைக்கு 5 பேர் இருக்கா. ஆளுக்கு கொஞ்சம் அரிசி எடுத்து ஆட்டியிருந்தா கூட கடைசியில் வருது 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 10 மணிக்கு வருது காலையில் சாப்பாடு. என்ன சாதாரணமாக ஒரு பில்லு தானே, என்ன ஒரு 1500 ரூபா. ஏம்மா இவ்வளவு காசு கொடுக்கீங்களாம்மா, இதுக்கு வீட்டில் 4 இட்லியாக வச்சுருக்கலாமாம்மா? இல்லை பிரதர், நாங்கள் ஒருவேளை வந்துட்டோம்னு நினச்சிட்டு பண்ணிக்கிங்களா? அங்கேருந்து அவங்க பையன் சொல்கிறான், கல்யாணம் முடிஞ்சு வந்து அவன் முன்னாடி நிற்கா, டெய்லி இதே நிலமை தான். அப்போ இதெல்லாம் எதுக்கு கட்டினேன்? டெய்லி இதே தான். ஏன்னா நாகரிகம், இவங்க வளர்ந்துட்டாங்க, வசதி ஆகிட்டாங்க. கப்பல்காரன் பொண்டாட்டி, இன்ஜினியர் பொண்டாட்டி, இல்லைன்னா அவர் நாங்கள் வசதி கூட்டிட்டு முடிவு என்னங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் என்ன வரப்போகுது? வறுமை உன் வீட்டில் தலை விரித்து ஆடப்போகுது. வறுமை, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ கலெக்டராக இருக்கலாம், நீ உலக தலைவனாக இருக்கலாம், நீ யாராக இருந்தாலும் நீ சோம்பேறியாக நீ இருப்பாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் முன்னேற்றம் வராது. பிரைஸ் தி லார்ட். என்ன வராது? முன்னேற்றம் வராதுங்க. சோம்பேறிக்கு எத்தனை காலத்தை கொடுத்தாலும் அவன் என்ன சொல்லுவான்? அவன் அப்படியே தான் இருப்பான். அல்லேலூயா. அப்ப அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கையில் நீங்க முன்னேற வேண்டும், நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னா விரும்பினா ஒரு 3 தவறுகளை நீங்கள் விட்டுவிட வேண்டும். விடுவீங்களா? பாவத்தை விட்டு விடுவீர்களா? அத மாதிரி சோம்பேறித்தனை விட்டுருவீங்களா? விட்டீங்கன்னா பிழைப்பீங்க. சிலர் இருப்பாங்க செவடங்காதுல நல்லா கத்துங்க பிரதர், யாரு பெத்த பிள்ளையோ நல்லா கூவுங்க. அல்லேலூயா. அந்த பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, இந்த பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா தான் இருக்கும், பரவாயில்ல, சூப்பர். ஆனால் நாங்கள் இப்படி தான், அதுக்கு உள்ள விலையை நீ கொடுக்கணும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காலத்தை பயன்படுத்த, நீங்கள் தேவன் கொடுத்த தருணங்களை, நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் விட்டுவிட வேண்டிய 3 காரியங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. 1 எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற இந்த பகுதியை நாம் எழுதிக் கொள்வோம். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமல் போய்விட்டாள். அவள் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உவமையை உங்களுக்கு எனக்கு காண்பிக்கிறார். இந்த லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று தொலைந்து போன ஆடு, இன்னொன்று தொலைந்து போன காசு, இன்னொன்று தொலைந்து போன பையன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றுமே என்னதாச்சு? காணாமல் போன ஆடு, தொலைஞ்சு போன காசு, காணாமலா போனா விட்டுட்டு போன மகன். இந்த 3மே நீங்கள் இன்றைக்கி நமக்கு தெரிந்தாலும் இதில் இந்த ஆண்டவர் தருகிற இந்த தொலைத்த காசை அவள் எப்படி எடுத்துக்கொண்டாள், பெற்றுக்கொண்டாள் என்பதை கண்டுபிடியுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் கவனிங்க. முதலாவது இந்த வசனத்தினுடைய முதல் அடிக்கோடு, முதல் பகுதி என்னன்னா, அவள் விளக்கை ஏற்றி அவள் பெருக்கினாள். எழுதிக்கோங்க. முதல்ல என்னத்தம்? விளக்கை ஏற்றி அவள் துடப்பத்தை எடுத்தா கையில். அப்படின்னு அர்த்தம் என்ன?
நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை காண முடியாததுக்கு காரணம் உங்கள் வாழ்க்கையிலே அன்றாடம் செய்ய வேண்டிய காரியத்தை தள்ளி போடுவது. ஹலோ, நல்லா கவனிக்கணும். வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை யார் இழக்கிறா? ஆசீர்வாதத்தை ஏன் இழந்த? உத்தியோகத்தை ஏன் இழந்த? நன்மைத்தனத்தை ஏன் இழந்தன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஏங்க இழந்தாங்க? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு நீர்வீழ்ச்சி, குற்றாலம்னு வச்சுக்கோங்களேன், நீர்வீழ்ச்சி, ஒரு சில சகோதரர்கள் நண்பர்களாக போய் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, குளிக்க போயிருக்கிறாங்க. அதில் அவர் 2 பவுனுக்குள்ள ஏதோ அந்த 2 பவுன் உள்ள ஒரு மோதிரத்தை அவர் தொலைத்து விட்டார். சாரி, மோதிரம் அல்ல, கையில் போடுற அந்த ரிங், நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை கீழே விட்டுட்டார். அவர் ஏதோ இடத்துல குளிக்கும் போது அது நம்மளுக்கு தெரியாமலே உருவி போயிருக்கும். போன உடனே அவன் என்ன பண்ணுறான், சில நேரத்தில் நம்ம தேடுவோம், ஆனால் ஆட்களை வச்சு ஐயா அப்படின்னு சொல்லி 48 மணி நேரம் தேடி இருக்கிறான். கடைசியில் அவனுக்கு கிடச்சிட்டு. அதில் அவன் சொல்கிறான், எப்படி எனக்கு கிடைக்கும், ஆனால் பிறகு தேடணும் விடலை. அவன் என்ன பண்ணானா, உடனடியாக அந்த வேலையிலே அவன் இறங்கினான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமாங்க பிரச்சனை? கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் ஏன் அவர்களால் அதை அனுபவிக்க முடியலன்னா, இன்னைக்கு நம்மளை மாதிரி சோம்பேறி யாருமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுமா? சொல்லுங்க. நம்ம ஊரில் அழகாக சொல்லுவாங்க, அன்று செய்யாததை சொல்லுங்க, இன்னைக்கு இப்போ செய்யாததை உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ எப்பவுமே செய்யவே முடியாது. தங்கச்சி, நீ இன்னைக்கு செய்யாத நீ நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு நீ நினைக்கிற பாத்தியா? இன்னைக்கு போனா போது நாளைக்கு வரும். சில சொல்லுவாங்க பாருங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க, காசு போனா என்னங்க, வேலை போனா என்னங்க, படி போனா என்னங்க, என்னங்க உன்னை கொண்டு புதைக்க வேண்டியதான். நீ இப்போ சாப்பிடாத நீ பரவுனா என்னாகும் சொல்லுமா? என்னாகும்? அதுக்கு அன்னைக்கு கூட பயன்படாமல் போயிடும். மாடு கூட அதை குடிக்காது. இன்னைக்கு இங்கே இருக்கிற நம்ம பெரிய பாவம் என்று சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு செய்ய வேண்டிய நம்முடைய கடமைகளை எப்பொழுது தள்ளி போடுகிறோமோ அப்பொழுதே நாம் ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க அதனால தான் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து யோசுவா சொன்னாரு. யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். கொஞ்சம் நேரத்து நிமித்தம் சீக்கிரமா என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவா 18ஆம் அதிகாரம். ஆண்டவர் யோசுவாவுடைய கையில், மோசையிலிருந்து யோசுவாவிட்ட கொடுத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள நடத்துப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த ஜனங்களை பாருங்க எப்படி இருந்தாங்கன்னா, வாசிங்களேன். யோசுவாவின் புஸ்தகம் 18 3வது நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இஸ்ரேல் மக்களிடம் யோசுவா, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டை பெற்றுக்கொள்ளாமல் எவ்வளவு காலம் சோம்பேறிகளாக, சொல்லுங்க, எவ்வளவு காலம் சோம்பேறிகளாக இருப்பீர்கள்? ஆண்டவர் வாக்களிச்சாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம், பாலும் தேனும் ஓடும். நீங்க அங்க வீடு கட்ட வேண்டாம், அங்க எதுவும் பண்ண வேண்டியது எல்லாமே இருக்கு. ஆனா போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யோசுவா சொல்றாரு, இன்னும் எவ்வளவு காலம் சோம்பேறிகளாக இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நீங்களும் நானும் அதை பெற்றுக்கொள்ள என்ன இல்லை, உற்சாகம் இல்லை, பலம் இல்லை, அதற்குரிய நல்ல விருப்பமான மனநிலை இல்லை. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும். அதனால தான் நீங்கள் திருப்பாடல் 37ஆம் அதிகாரம் பிறகு படிங்க. 37ஆம் அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன் மனம் விரும்புவதை ஆண்டவர் உனக்கு தந்தருள்வார், உன் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். கை தட்டுங்க பார்ப்போம். உன் மனம் விரும்புவது அவர் கொடுப்பாரு, உன் திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். அப்போ முதல்ல உனக்கு
நல்ல கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் வேணும், ஆனால் அதை குறித்த ஒரு ஐடியா இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. சில பிள்ளைங்கிட்ட கேளுங்க, பிரதர் தம்பி என்னப்பா படிக்க போற? டாக்டர் ஆகலாம் அங்கிள். டாக்டர் என்ன டாக்டர் தெரியாது. ஏன் எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்கணுமா? எல்லாரும் நானும் விரும்புறேன். நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா முதலாவது தேவன் உன்னிடத்தில் என்ன விரும்புகிறார்னா, நீ அன்றாட உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த காரியங்களை அன்னன்னைக்கு உடனடியாக அதில் நீ ஈடுபட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சமீபத்தில் ஒரு ஐயா ஒருத்தர் பேட்டி எடுக்கிறார், அதை பார்த்தேன். அவர் சொன்னார், பிரதர் அவர் சொல்லார் அவர் கூட விட எனக்கு ஒரு இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 2 BMW கார் இருக்குது, எனக்கு நல்ல வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க? அவர் சொன்னார், இட்லியை வச்சு விற்கிறேன். என்ன விற்கிறேன்? இட்லியை வச்சு தான் சார் விற்கிறேன், வேறு ஒரு தொழில் பண்ண மாட்டேன். இட்லி தான் இன்னைக்கு வர மல்லிகைப்பூ இட்லி, அந்த இட்லி, இந்த இட்லி, கொத்தமல்லி இட்லி, புதினா இட்லின்னு இட்லியே ஒரு 1000 வெரைட்டியில் போட ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் யார்? கோடீஸ்வரன். இன்றைக்கி நம்ம ஆள்கிட்ட கேளுங்க. ஒரு குருவானவர் சொன்னார், என் பங்கு பணித்தளத்தில் ஜனங்களை எப்படியாவது ஒரு முன்னேற்றத்தில் கொண்டு வரலான்னு சொல்லி அவங்களுக்கு டெய்லரிங் அது இது எல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு கொண்டு வந்தேன். அங்கே உள்ள பெண்கள் சொன்னாங்களாம், பிச்சை காசு 250 ரூபாய்க்கா நாங்கள் போய் உட்காருவோம்? கற்றுக்கொள்மா, கற்றுக்கிட்டேன்னா நீ என்ன செய்வ? கொஞ்ச நாளில் நீ உனக்கு இவ்வளவு காரியத்தை கொடுத்து ஒன்றையே 10 மிஷினை கொடுத்து நீயே ஒரு சின்ன ஓனர் மாதிரி ஆயிடலாம். ஆஹா, அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரமே இல்லை. அந்த ஃபாதர் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிட்டு போனார், நான் என்னெல்லாமோ முயற்சி பண்ணேன் பிரதர், நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்களே தவிர நேரத்தை என்ன செய்ய மாட்டேங்காங்க, பயன்படுத்த மாட்டேங்காங்க. சமீபத்தில் ஒரு அம்மா வந்துச்சு, பிரதர் என் பொண்ணுங்க 3 பேருக்கு நான் திருமணம் முடித்தேன், கணவர் கிடையாது, ஆனால் ராத்திரி பகலும் உழைச்சேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு நேரத்தை கூட வீணாக்க மாட்டேன். என்னை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, கஞ்ச பிசுனாரி, என்ன வேணாலும் சொல்லு, உழைத்தேன். உழைச்சி என் பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகளுக்கு படிக்க வச்சேன். நல்ல ஒரு நிலையில் அவர்களுக்கு இன்றைக்கி திருமணம் முடித்து நல்ல வாழ வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி கேளுங்க, இன்னைக்கு ஏங்க உங்கள் கடன் மாற மாட்டேங்கு, ஏன் உங்கள் கஷ்டம் தீர மாட்டேங்குது தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை தள்ளி போடுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் வேதத்திலிருந்து ஒரு சில நபர்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன், நீங்கள் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 27 சில வசனங்களை குறிச்சிட்டு அப்புறம் நீங்கள் இதை லேசாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 27. யோசுவா சொன்னதை மறந்துடாதீங்க. உங்கள் முன்னால் கடவுள் கொடுத்த நாட்டை சுதந்திரித்து கொள்ள நீங்கள் ஏன் இன்னும் எவ்வளவு காலம் சோம்பேறியா இருக்க போறீங்க? முன்னால எல்லாம் இருக்கு, ஆனால் நீ என்னவா இருக்க? சோம்பேறியா இருக்கிற. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 27. படிமா. சோம்பேறிகள் தாம் வேட்டையாடியதிலும் சமைத்துண்ணார். நல்ல கவனிங்க, சோம்பேறிகள் எப்படி இருப்பாங்களா? தாம் வேட்டையாடியதிலும் சமைத்துண்ணார், விடாமுயற்சி உடையோரோ அரும் பொருளையும் ஈட்டுவார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சோம்பேறி என்னவா சொல்லுமா? சோம்பேறி என்னவா? சோம்பேறிகள் வேட்டையாடினா கூட அவன் என்ன செய்ய மாட்டான்? சமைச்சு சாப்பிட மாட்டான். இன்னைக்கு நிறைய சோம்பேறிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு சோம்பேறிகளுக்கு பஞ்சமே இல்லை. நீங்கள் வேதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதில் வேதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏசா வேட்டையாடுகிறவன். பிரைஸ் தி லார்ட். ஏசா யாரு? வேட்டையாடுறவன். ஆனால் வேட்டையாடினவன் யார்கிட்ட வித்துட்டான்? ஆசீர்வாதத்தை யாக்கோபிட்ட வித்துட்டான், சகோதரன்ட்ட வித்துட்டான்.
அதனால தான் பைபிள் சொல்லுகிறது ஏசாவு மாதிரி யாரும் இருக்காதீங்க. இன்னைக்கு நம்மில் பல பேர் சோம்பேறிகளாக வாழ்கிறோம். எப்படி? அன்றாடம் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள், அது ஜெப வாழ்வா இருக்கலாம், அது வீட்டு கடமையா இருக்கலாம், நீ உழைக்கிற இடமா இருக்கலாம், ஒரு நாளும் அதுல காலதாமதம் படுத்தாத. கை தட்டுங்க பார்ப்போம். எனக்கு சிலரை ரொம்ப சில நேரத்தில் நினைக்க ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்ன தெரியுமா? சிலர்கிட்ட ஒரு வேலையை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், செத்ததுக்கு பின்னால் தான் அந்த வேலை நடக்கும். சிலருக்கு தண்ணி எப்போ கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டா பண்ணா, செத்து போனதுக்கப்புறம் தான் தண்ணி வரும் சொல்லுவாங்கள்ல. சாவு கிடக்கிறவனுக்கு முதல்ல தண்ணி யார்கிட்ட கேட்கணும்? இவன்கிட்ட கேட்கணும். ஏன்னா அதுக்குள்ளேயே அவன் செத்து போயிடுவான். சிலர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பதிலாக நமக்கு ஒன்று தோணும். என்ன தோணும்? இதுக்கு பதிலாக நம்மளே வேலையை செஞ்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள், ஈசாக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஏன்? பைபிள் சொல்லுகிறது ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஏன் ஆசீர்வதிச்சார்? அதான் பைபிள் போட்டிருக்கு, விடாமுயற்சி உடையவரோ அரும் பொருளையும் ஈட்டுவான். பிரைஸ் தி லார்ட். ஈசாக்கை பற்றி நான் ஒரே இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஈசாக்கை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா. கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு வாழ்க. மரியே வாழ்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதத்தில் நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம் தொடக்க நூல் 26ஆம் அதிகாரம் 26:12 வசனம். ஈசாக்கு அந்த நாட்டில் பயிரிட்டு அதே ஆண்டில் 100 மடங்கு அறுவடை செய்தார். ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினார். அவர் செல்வமுடையவரானார், செல்வரானார், செல்வத்திற்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானார். பிரைஸ் தி லார்ட். ஏங்க அவர் செல்வமானாரு? சொல்லுங்க. செல்வமானார், செல்வத்துக்கு மேல செல்வம், மாபெரும் செல்வம். ஏன்? ஏன்னா முதல் வசனமே போட்டிருக்கு. என்ன இருக்கு? ஆபிரகாமுடைய காலத்துக்கு பின்னால மீண்டும் ஒரு பஞ்சம் வந்துதான். எல்லார் இடத்துலையும் பஞ்சம் இருக்குது. அல்லேலூயா. எல்லா இடத்துலையும். அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நிலம் பலன் கொடுக்காது, ஏணியில தண்ணி இல்லை, ஆத்துல தண்ணி இல்லை, குளத்துல தண்ணி இல்லை, ஐயோ பசி பட்டினி, இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா எல்லாவனும் பசியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான், இவனோ விதைக்க ஆரம்பித்து விட்டான். கை தட்டுங்க பார்ப்போம். எல்லாரும் கதை பேசிக்கிட்டே இருவோம், பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்கிற, உழைக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஈசாக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். பைபிள் சொல்லுகிறதுங்க, ஈசாக்கு விதைக்காம ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்துருக்க மாட்டார். கொடுத்துருப்பாரா? சொல்லுங்க, கொடுத்துருப்பாரா? இந்த வேதத்தில் நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிச்ச எல்லா தேவ மனுஷங்களுமே உழைத்தவர்கள் தானே தவிர ஆண்டவர் நேர வானத்தை பிளந்துட்டு ஒருத்தருக்கும் போடல. சீமோனை கூட ராயப்பரை கூட பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இந்த வலைய நீ ஒருவேளை இதுவரை போட்டுட்டு நீ மீன் ஒண்ணுமில்லைன்னு வந்திருக்க, ஆனா இப்ப நான் சொல்றேன் உன்னுடைய படகை என்ன செய்? ஆழத்துக்கு. சொல்லுங்க, ஆழத்துக்கு. இப்ப ஒருவேளை நம்ம கடற்கரையில் போய் சொல்லுவோம், நாம் பிரசங்க நான் போயிச்சுட்டு, எப்பா என்ன வெறும் வலையை அலசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் போட்டை உள்ள கொண்டு போனா என்னம்மா சொல்லுவாரு? போதிச்சியா போயிட்டே இரு. நாங்களே இது போய் தான் வந்திருக்கோம். கடலை எப்படி இருக்குது? தெளிஞ்சு போய் கடக்கு வந்துட்டாரு அப்படின்ட்டு போயிடுவோம். இதுக்கு மேலே 4-5 போடுவோம், அது வேற. சீமோனிடத்திலே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இவன் விடாமுயற்சி உடையவனாக இருக்கிறானா? விடாமுயற்சி இருக்காப்பா உன்ட்ட? இன்னைக்கு என்ன இல்லை, விடாமுயற்சி இல்லை, சோம்பி திரிகிறவர்கள். இன்னைக்கு வேண்டாம் பிரதர், நாளைக்கு வேண்டாம், வலையா போடுவோம். ஆனால் சீமோன் பேதுரு பாருங்க, அந்த வலையை ஆண்டவர் சொன்னவன்னு சொன்னா, ராத்திரி முழுவதும் பாடுபட்டு உழைச்சோம், ஒன்றுமே. ஆனாலும் உடைய வார்த்தையை நம்பி வலையை என்ன செய்கிறோம்? போடுகிறோம்னு போட்டாரு. அந்த நேரமே அங்கே திரளான மீன்களை ஆண்டவர் கொடுத்தார். கை தட்டுங்க பார்ப்போம். Praise the Lord. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. Praise the Lord. நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர்
உங்களை உங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடி ஆசீர்வதிக்க முடியாத உங்களிடம் காணப்படுகிற சோம்பேறித்தனம் என்னது? நாளைக்கு பார்த்துக்கலாம். என்ன பார்த்துக்கலாம்? சொல்லுங்க, என்ன இருக்குது? நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலையை நீங்கள் அகற்றி விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சபை உரையாளர் 10:18 தயவு செய்து சபை உரையாளர் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம் எடுத்து வாசிங்க. சோம்பேறியின் வீட்டு கூரை நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. சோம்பேறியின் வீட்டு கூரை என்ன செய்யுமா? சொல்லுங்க. சோம்பேறியோட வீட்டு கூரை என்னமா செய்யும்? ஒழுகும். பிரைஸ் தி லார்ட். அடுத்து பழுது சோம்பேறியின் வீட்டு கூரை ஒழுகும், பழுது பார்க்காதவரின் வீடு இடிந்து விழும். என்ன விடும்? லேசா கிராக்கா இருக்கும்போது என்ன செய்யணும்? உடனே கொத்தி பூசணும். செய்ய வேண்டிய வேலையை உடனே செய்யணும். உன் வீட்டுல கடன் வருதா? அது கடன் ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும்? அதை சரி பண்ணணும். இல்ல அப்படின்னு விட்டேன்னா உன்னை கொண்டு போய் அது எங்க கொண்டு போயிட்டுரும்? வேதனையில கொண்டு போய் விட்டுரும். அதான் போட்டுருக்கு. சோம்பேறியினுடைய வீடு என்ன இருக்கு? ஒழுகுமா. சோம்பேறியோட வீடு என்ன செய்யும்? ஏன்? பரவு பார்த்துக்கலாம். முடிவு என்ன? ஒழுகும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சோம்பேறியோட வீடு ஒழுகும். அவன் வீடு பழுது பார்க்காம போய் அது இடிந்து விழும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது நாம விட வேண்டிய சோம்பேறித்தனம் என்னது? நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். இல்லை என்றால் நாம் செய்ய வேண்டிய அலுவலை, செய்ய வேண்டிய காரியத்தை தள்ளி போடுகிற சோம்பேறித்தனத்தை நாம் அகற்ற வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். ரெண்டாவது, இப்ப நீங்க மீண்டும் லூக்கா 15:8வது வசனத்துக்கு வாங்க. அந்த பெண் என்ன செய்தா தெரியுமா? முதல்ல விளக்கை ஏத்துனா என்ன செஞ்சா? தொலைஞ்ச பொருளை தேடுறதுக்கு என்ன செஞ்சா? விளக்க ஏற்றினாள். தொடப்பத்தை கையில எடுத்தா. இல்ல இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, சார் நாளைக்கு இல்ல, அடுத்த நாள் இல்ல, இப்பவே புறப்பட்டா. ஒன்று. ரெண்டாவது அவள் என்ன செய்தாலாம்? ஏமா முதல் விளக்கு மாறிட்டு இருந்து அடுத்ததுக்கு வா. வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை தேடினாள். போதும். நல்ல கவனிக்கணும். ரெண்டாவது பாடம் என்னன்னா, முதல்ல இன்னைக்கே இப்பவே உன்னுடைய வாழ்க்கையில எதை இழந்தையோ, எந்த காரியத்தை அடைய விரும்புகிறாயோ அதை நோக்கி உன்னுடைய நேரத்தை செலவிட ஆரம்பி. ரெண்டாவது நீங்க என்ன செய்யணும்? அவள் பாருங்க, தொலைத்ததை கண்டுபிடிக்கிற வரை தேடினா. கை தட்டுங்க பாப்போம். எப்ப வரை தேடினா? சொல்லுங்க, எப்ப வரை தேடினா? கண்டுபிடிக்கும் வரை. நல்ல கவனிக்கணும். தொலைச்சதை கண்டுபிடிக்கிற வரை அவள் தேடினா. தொலைத்ததை அவள் கண்டுபிடிக்கிற வரை தேடுறா. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு தேடுறதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க, குடும்பத்தை தொலைச்சிட்டாங்க, உறவுகளை தொலைச்சிட்டாங்க, நிம்மதியை தொலைச்சிட்டோம், சந்தோஷத்தை தொலைச்சிட்டோம், வருமானத்தை தொலைச்சிட்டோம், எத்தனையோ காரியங்களை தொலைச்சிட்டோம். ஆனா தொலைச்சதை என்ன செய்யல? தேடுறது இல்லை. உங்க வாழ்க்கையில தொலைத்ததை தேடுங்கள். இயேசு சாமி அதனால தான் சக்கேயுடைய வீட்டில் சொன்னாரு, இழந்து போனதை தேடி மீட்டெடுக்கவே மானிட மகன் வந்துள்ளார். இந்த உலகத்துல இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்னா, இழந்து போனதை தேடி மீட்டெடுக்க தான் வந்திருக்கேன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. நீங்க ஒரு நாள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க பையில இருந்து ஒரு ரூபாய் விழுந்தா கூட நீங்க அதை பத்தி, அது மாதிரி உங்கள்ட்ட இருந்து ஒரு காணாம போதா ஒரு பொருள், அதை குறித்து நீங்க கவனமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர் வீட்டில் வச்ச 13 பவுனை காணோம்.
எத்தனை பவுனை காணும்? 13 பவுன். எவ்வளோமா? சும்மா சொல்லுங்க. பவுன் 60, 55,000, 60,000? 10 பவுனா எத்தனை? 6 லட்சம். ஒரு 7.5 லட்சம், 8 லட்சம் வச்சுக்கோங்க. 8 லட்ச ரூபா சொத்து போயிட்டு இல்லை. பணம் இன்னைக்கு அவனு இல்லை. ஏன்? அசால்ட்டு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போனதை அதை கண்டுபிடிக்கணும், தேடணுங்கிற எண்ணம் இருக்குதா? ஆனா இந்த பெண்ணை ஆண்டவர் காமிக்கிறார். அவர் விளக்கை ஏற்றினால், துடப்பத்தை எடுத்தா, கூட்டி பெருக்குனா, பெருக்கிட்டு அப்படி பார்த்துட்டு இல்லை எல்லாருக்கும் தலையெழுத்து போனதுதான் இருக்கல. அவள் என்ன செய்தாள்? அவள் விட்டதை பிடிக்கும்படி அவள் அதற்காக என்ன செய்தாள்? தொடர்ந்து முயற்சி செய்தாள். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. அதனால தான் பாருங்களேன், ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு காண்பிக்கும் போது மத்தேயு 25 மீண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஹalleluya. 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். 19 படிங்க. நெடுங்காலத்துக்கு பின் அந்த பணியாளரின் தலைவர் வந்து அவளிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவளை அணுகி வேற 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா 5 தாலந்தை இடத்தில் ஒப்படைத்தீர், இதோ பாரும் இன்னும் 5 தாலந்தை நான் என்ன பண்ணிருக்கேன், எனக்கு கிடைச்சதை வச்சு இன்னும் 5 பெருக வச்சிருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தொலைஞ்சு போச்சுட்டு இருக்கல. ஒரு சகோதரர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு காலத்தில் பிசினஸ் பண்ண, அந்த பிசினஸ்ல தோத்துட்டேன். Praise the Lord. Praise the Lord. அந்த பிசினஸ்ல தோத்துட்டேன். எல்லாரும் விட்டுட்டாங்க. என் மனைவி கூட விட்டுட்டு போயிட்டா. தன்னந்தனியா இருந்தேன். தற்கொலை பண்ணி சாவ நினைச்சேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அந்த நேரத்தில் என்னை ஒரு நபர் சந்தித்தார். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை ஒரு நபர் சந்தித்து என்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போனார். Praise the Lord. Praise the Lord. நீ சாவறதுக்கு இவ்வளவு அழகா முடிவெடுத்துட்டியே, இங்க போ. என்னை கூட்டு போன எதுனா ஒரு ஊனமுற்றவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்க கண் தெரியாதவங்க சேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். கண் தெரியாதவங்க சேர் பண்ணி, கவனிமா, தூங்கிறாத. Praise the Lord. Praise the Lord. கண் தெரியாதவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கால் ஊனமா இருக்கிறாங்க. ஆனா அவரை பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்க சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் பார்க்குறாரு, அவர் அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஏன்? அந்த கூட்டு போன அவர் இருக்கிறாரு. அவனுக்கு கண்ணு தெரியாது, அவனுக்கு காலில் முடக்குவாதம் பாரு, மூளை சில்லாத இந்த பிள்ளை கூட இந்த வேலையை ஸ்பெஷல் சைல்டு இவங்க கூட செய்கிறாங்க. டேய், உனக்கு இவ்வளோ பெரிய நல்ல சரீரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, இதை வச்சுக்கிட்டு நல்லதாக வாழ தெரியாமல் சாவு போகிறேன்னு குருட்டு பையலை அப்படின்னாராம். அவனுக்கு புத்தி தெளிந்ததான். அவர் சொன்னார், நான் ஒரு கோடிகளை இழந்திருக்கலாம், ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு வாழ்க்கையோட அனுபவம் கிடச்சிது. நான் சிறிய ஒரு முயற்சியாக செஞ்சேன். ஒரு வண்டியில் கொஞ்சம் காய்கறிகளை வாங்கிட்டு நான் விற்பனை செய்ய ஆரம்பித்தேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஒரு ஹோல்சேல் கடை நடத்தும்படி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒரு டேலண்ட் கொடுத்துருக்காரு. வாழ்க்கையில் தோத்துட்டோன்னு மட்டும் நினைக்காத. உலகத்தில் தோல்விங்கிறதே கிடையாது. கை தட்டுங்க பார்ப்போம். ஒருவனுக்கும் தோல்வி கிடையாது. தோல்விங்கிறது என்னமா? தோல்வியே கிடையாது. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பயிற்சியின் பட்டறையாக இருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். நீ தோற்று போவதல்ல, தோல்வி என்பது கற்றுக்கொள்வதனுடைய முதல் அடிச்சுவடாக மாறுகிறது. அது முதல் படிக்கட்டு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சைக்கிள் ஓட்டும்போது, சைக்கிள் ஓட்டி பழகும்போது விழாதவங்க யாரா இருக்கீங்களா? இல்ல. ஆனா முத விழுந்த உடனே பயந்து போனவன் இருக்கான் பாரு, வாழ்நாள் முழுசும் சைக்கிளே ஓட்டிருக்க மாட்டான். சொல்லுங்க. ஆமா. ஆனா விழுந்து எழுந்தவனுடைய விளைவு தான் என்ன தெரியுமா? இனிமே நம்ம விழாம எப்படி ஓட்டணுங்கிறது கற்றுக்கொண்ட இடம். அப்படிதானம்மா? ஆமா. சொல்லுங்க. ஒருவேளை இன்னைக்கு பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம், பிசினஸ் தோத்திருக்கலாம், ஒருவேளை ஏதாவது சில இக்கட்டுகள் வந்திருக்கலாம். இன்னைக்கு நீ சொல்லு, முயற்சியை நோக்கி பயணி. Praise the Lord. Praise the Lord. அப்படின்னா அவ என்ன பண்ணா? அவள் இழந்ததை, அவள் விட்டதை, அவள்
தேடுவதில் அவள் ஊக்கமா இருந்தா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆனா இங்க நம்ம எப்படி இருக்கிறோம்? போனா போயிட்டு போது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. போனா போயிட்டு போது அப்படின்னு சொன்னா கடவுள் வந்து வானத்தை பிளந்து வானத்தின் பலகணியை திறந்து போடுவாரா? போடுவாரா? போனா போயிட்டு போதுன்னு எவன் உதாசீனமா இருக்கானோ அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதமும் செய்யவே மாட்டார். காசு போனா போது, ஆரோக்கியம் போனா, சில அக்காமார் இருக்கா, ஆரோக்கியம் போனா போது, அப்புறம் டிவி போட்ட பிறகு தான் தெரியும் எங்க பார்க்குறது. குடும்பம் போனா போது, ஏமா பார்த்துக்கோமா, பிள்ளைகளை அரவணைச்சிக்கோ, போனா போது. வாழ்க்கையை போனா போதுன்னு விட்டுறாத. போன பிறகு கிடைக்காது. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடைக்காது. குடும்பம்லாம் கிடைக்காது. வளர வேண்டிய வயசில் உன் பிள்ளை அப்படியே வளர்ந்து வரும்போது போனா போதுன்னு விட்டுறாத. ஒரு நாள் உன் கைக்கு அவன் என்ன செய்ய மாட்டான்? அடங்க மாட்டான். ஆனால் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்க ரெண்டாவது சோம்பேறித்தனம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போனவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அக்கறை இல்லாமல் நாம் தாமதமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற சோம்பேறித்தனம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மூன்றாவது இந்த பெண் என்ன செய்தாள் அப்படின்னா அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவள் நல்ல கவனி, இந்த ரெண்டாவது பாயிண்ட்ல இன்னொரு காரியம் இருக்கு. என்னன்னா, அவள் தொலைத்ததை பற்றி யாரிடமும் பேசாமல் தான் தொலைத்ததை தானே தேடினாள். சொல்லுங்க, தான் தொலைத்ததை தானே தேடினாள். சொல்லுங்க, தான் தொலைத்ததை தானே தேடினாள். இன்னைக்கு நம்ம பாருங்க, இழந்துட்டோம்னு 1000 பேர்ட்ட போய் பேசுறோம். நம்ம பிரச்சனைகளை மற்றவர்கள்ட்ட சரி பண்றதுக்காக நம்ம ஓடி திரிகிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த பெண் என்ன செய்தா? அவள் யார்ட்டையும் போய் சொல்லல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யாரையும் உதவிக்கு கூப்பிடல. ஏக்கா, மேரி அக்கா, காசை செலவு விட்டுட்டேங்கா, வாங்கக்கா. ஏன்? அவள் அவங்க கூட தேடிட்டு போவா, கிடைக்காம போயிடும். நீ என்ன சொல்லுவ தெரியுமா? வச்சேன், கிடைச்சிருக்கும், அவள் தான். சில நேரங்களில் உதவி செய்ய போய் இப்படி வம்பள மாற்றாலாம் இருக்கியே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் யாரையும் கூப்பிடல, தன்னுடைய முழு உழைப்பை அதில் பயன்படுத்தினாள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, நீங்கள் தேடுவதில் மட்டுமல்ல, தேடி கண்டுபிடித்த பின்பு அதை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்ன செய்யணும்? பைபிள் சொல்லுகிறது, அவ என்ன செய்யலாம்? அவள் தான் தேடி கண்டுபிடித்ததை எடுத்து விட்ட பின்பு சுற்றிலும் இருக்கிறவர்களை போய் கூப்பிட்டு, எல்லோரும் வாருங்கள், என்னோடு சந்தோஷமாயிருங்க, ஏனெனில் நான் துளைத்ததை கண்டுபிடித்து விட்டேன் என்று அவள் மகிழ்ச்சி அடைய ஆரம்பித்தாள். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்னைக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் மூணாவது ஒரு காரியம் இருக்கு. என்னது? இந்த மூணையுமே நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். கடவுள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை தொலைத்தோமோ அதை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும்போது கூட நாம் நமக்கு கிடைத்த நன்மை குறித்து பிறரிடத்தில் பேசுவது இல்லை. பேசுவோமா? கஷ்டத்தை பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. உங்கள் கஷ்டத்தெல்லாம் பேசுனீங்கல்ல, பேசுனீங்களா இல்லையா? வேலை இல்லை, தொழில் இல்லை, கடன், பையன் படிக்கலை, கப்பல் ஏறலை சொன்னல. கப்பல் ஏறி 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினது யார்ட்டையா சொன்னியா? ஒரு அம்மா சொன்னிச்சு, கொதி விழுந்துரும் பிரதர். அப்படின்னா என்னம்மா? என்ன விழுந்துருமா? பரவாயில்லையே, வேலை இல்லைங்கும் போது மட்டும் சோஸ்பீனு, மேரி, ஜசிந்தா, அவா இவா வாங்கடி அப்படின்ட்டு எல்லாத்தையும் போய் சொன்னியே. தொலைஞ்சதெல்லாம் சொல்றியே, கிடைச்ச பின்னால சொன்னியா? இதுதான் ஆண்டவர் கேட்பாரு. 10 தொழுநோயாளி வந்தான், மற்ற 9 பேரை ஒருத்தன் தான் வந்தான் கடைசியில், மற்ற 9 பேரை
இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோம்பேறித்தனங்களை அகற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கணும். எதை அகற்றணும்? சோம்பேறித்தனத்தை. சத்தமா சொல்லுங்க, எதை அகற்றணும்? சோம்பேறித்தனத்தை. 3 காரியம். அப்படியே இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்துருங்க. நீங்கள் பைபிளில் கடவுள் இன்னைக்கு உங்களை மனம் திரும்ப சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன செஞ்சிடணும்? நாளைக்குன்னு சொன்னா நாளைக்கு உனக்கு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, ஒருவேளை நீ கடவுள் உனக்கு கொடுத்த வாய்ப்பை இழந்து நீ மனமாற்றத்திற்குள்ளாக போயும் திரும்ப விழுந்துட்டா கூட இன்னைக்கு அதை சரி செய்ய அவரை தேடி வா. மூன்றாவது, நீ பெற்றுக்கொண்ட மீட்பை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அப்பொழுது கடவுள் உன்னை நன்று நன்று நல்ல பணியாளனே, நன்று நன்று நல்ல பணியாளனே, சிறிய காரியத்திலே நீ நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாய் என்னுடைய மகிழ்ச்சியில் நேரும் வந்து பங்கு கொள்ளும் என்பார். எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறீர்கள்? எழுந்து நில்லுங்கள். ஆண்டவரே, சின்ன காரியமாக இருந்தாலும் அதில் உமக்கு உண்மையாக இருக்கணும். நீங்கள் சின்ன வேலை செஞ்சாலும் அதில் உடனே உற்சாகமாக இருக்கணும். ஊழியம் செய்கிறீங்களா, அதில் ஆர்வம் இருக்கணும். உட்கார்ந்த நம்ம எந்திக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது. என்னத்தை ஆசீர்வதிச்சு என்னத்தை போங்க. அப்படியா? ஒரு அம்மா சொல்லுது, என்னத்தை வாழ்ந்து என்னத்தை போய். முதல்ல உங்கள் இருதயத்தை விட்டு எதை எடுக்கணும்? உங்கள் சோம்பேறித்தனங்களை கேளுங்க, அசட்டைத்தனங்களை. கண்களை மூடுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை ஏன் இழந்தோம்? 3 காரியம். கடவுள் கொடுத்த வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியத்தை உடனே செய்யாதது, நாம் இழந்ததை குறித்து கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் அதை மீண்டும் தேடி கண்டடைய வேண்டும் என்ற உணர்வில்லாத சோம்பேறித்தனங்கள். 3வது, கடவுள் என்னை ஆசீர்வதிக்க விரும்பியும் கடவுள் எனக்கு நன்மைத்தனங்களை கொடுக்க விரும்பியும் நான் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளாத என்னுடைய சோம்பேறித்தனங்கள். இவைகளை நினைத்து பாருங்கள். நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்ய ஒரு 10 பேர் போங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், திருமண தடை நீங்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், ஆண்டவரே என் கடன் பாரம் நீங்கணும், எனக்குள்ள இருக்கிற சாத்தானின் தொல்லைகள்லேருந்து விடுதலை அடையணும் விரும்புகிற ஒரு 10 பேர், வாலிப பிள்ளைங்க, நீங்கள் பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல 10 பாவசேந்திரம் பண்ண ஒரு 10 பேர் போங்க. குறிப்பாக தொடர்ந்து வீட்டில் வறுமை வருதா, நீங்கள் பாவசேந்திரம் பண்ண போங்க. எடுத்த முயற்சி தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கா, பாவசேந்திரம் பண்ண போங்க. உங்கள் வீட்டில் வருமானம் தங்கலையா, நல்லதொரு பாவசேந்திரம். சீக்கிரம் ஒரு 10 பேர் போங்க. உங்களுக்கு கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல 2 கைகளை விரித்து நல்ல வாய் திறந்து ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி. இதுவரை எங்கெல்லாம் சோம்பேறிகளாக வாழ்ந்திருக்கும், சோம்பேறித்தனமாக இருந்துடாதம்மா. ஒரு நொடி பொழுது நீ தாமதிப்பது உனக்கு விபத்தை கொண்டு வந்துடுது. ஒரு நொடி பொழுது நாம் அசட்டையாக இருக்கிறது நம்ம வீட்டில் எத்தனையோ பிரச்சனைகளை உருவாக்குது. ஒரு சில நொடி பொழுது நாம் கவனிக்காமல் இருந்தால் நம்ம வாழ்க்கையே போயிடுது. இன்றைக்கி அப்படி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அழுதுகிட்டு இருக்காங்க. பிரதர், ஒரு நொடி சிந்திச்சிருந்தா அந்த விபத்து நடந்திருக்காது. ஒரு நொடி சிந்திச்சிருந்தா அந்த உசுரை காப்பாற்றிருக்கலாம். ஒரு மருத்துவருக்கு ஒரு நொடி என்பது ஒரு பெரிய சரித்திரம். அது அவருக்கு தான் தெரியும் அந்த உசுரை காப்பாற்றுறதுல. ஒரு டிரைவர் ஒரு நொடி பொழுது அந்த பிரேக் அமுக்காமல் இருந்தால் பஸ்ஸில் இருந்த அத்தனை பேரும் வாழ்க்கை இழந்திருப்பாங்க. எத்தனையோ காரியங்கள் நம்ம கேட்டிருப்போம். நீனும் யோசி, உன் வாழ்க்கையில் ஒரு நொடி பொழுத கூட வீணாக்காத. கடவுள் கொடுத்த காலம், கடவுள் கொடுத்த தாளந்து, இதை பிரயோஜனப்படுத்தி எல்லாத்துக்கும் மேலே வாழ்கிற வாழ்க்கையில் இயேசுவுக்கு கொஞ்சம் நேரம் கொடு, ஆண்டவருக்கு நேரம் கொடு, ஊழியம் செய்,
ஜெபம் செய், தேவனுக்கு முன்னுரிமை கொடு, கடவுளை தேடுறதுல இடம் கொடு. நீ வாழ்கிற வாழ்க்கை வீட்டுக்காக உழைக்கலாம், பிள்ளைகளுக்காக உழைக்கலாம், எல்லாத்தையும் செய்றிய, ஆண்டவருக்கு ஒரு சின்ன ஊழியம் இல்லாம அழிந்து போகிற ஆன்மாக்களை தேடுறதுல நீங்க வரலாமே. இங்க இருக்கிற ஒரு 2 பேர் 10 பேர் இன்னைக்கு ஒரு ஆன்மாவா ஒருத்தராவது, பிரதர் நானும் ஊழியத்துக்கு வர்றேன், ஜெபத்துக்கு வர்றேன், ஜெபிக்க வர்றேன், நீங்க உண்மையிலே உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா அந்த நாள் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தின் நாளா மாறும். அழிந்து போகிற ஆன்மாக்களை இயேசுட்ட கொண்டு வர ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆட்கள் தேவை. உங்க ஊழியம் என் ஊழியம் இல்லைங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஆட்கள் தேவை. ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க, இயேசுவேன்னு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடு, ஒப்பு கொடு, ஒப்பு கொடு, எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால்